ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எட்டுவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் இந்தியாவிலிருந்து விரைவில் நாடு திரும்ப உள்ளதாக கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கின்றார். அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் பொது எதிரணிக்கும் இடையில் எவ்வித உடன்படிக்கைகளும் இதுவரை ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை எனவும் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய விசேட செவ்வியில் அவர் குறிப்பிட்டார். நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வட மாகாண சபை உறுப்பினர்களும் வடக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்த ஒரு கூட்டம் நடைபெற்றது. உள்ள உறுப்பினர்களிடம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அவர்களுடைய கருத்துக்கள், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் ஆகியவை அவர்களிடம் வினவப்பட்டது. மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்தை எல்லோரும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் அது தொடர்பாக ஒரு ஒருமித்த கருத்து அங்கு நிலவியது. கடந்த தேர்தலின் பொழுதும் கூட இவ்வாறான இனவாதங்கள் உருவாக்கப்பட்டது. இப்பொழுது கூட எதிர்த்தரப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துவிட்டார்கள் என்றும், அந்த இணக்கப்பாட்டில் கையெழுத்து வைத்து விட்டார்கள் என்றும், நாட்டை விலை கூறி விற்கப் போகிறார்கள் என்றும் இவ்வாறான அறிவித்தல்களை ஆளுந்தரப்பு சொல்லுவதென்பது அநாகரிகமானதும் வெட்கக்கேடானதுமான விஷயம். அது மாத்திரமல்லாமல் இன்று பல கோடிகளுக்கு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மாகாண சபை உறுப்பினர்களையும் உள்ளூராட்சி தலைவர்களையும் மாறி மாறி விலக்கி வேண்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள். எதிர்த்தரப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பல கோடியை கொடுத்திருப்பதாக சொல்லுகின்றார்கள். ஆகவே அந்த பல கோடி எனக்கு தெரியவில்லை. யார் யாரிடம் வாங்கியது, எத்தனை கோடி வாங்கி இருக்கிறார் என்பதையும் இவர்கள் சொன்னால் மிக நன்றாக இருக்கும். இன்று வரை, இந்த நிமிஷம் வரை எங்களுக்கும் எதிர்த்தரப்புக்கும் இடையிலோ எங்களுக்கு ஆளுந்தரப்புக்கும் இடையிலோ எந்த விதமான இணக்கப்பாடுகளும் கிடையாது. எந்த விதமான ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடவில்லை. எந்த விதமான பண கொடுக்கல் வாங்கல்களும் இல்லை. எம்மை பொறுத்தவரையில் எமது மக்களது நலன்கள் என்பது மிக மிக முக்கியம். அவர்கள் மீள குடியேற வேண்டும். 25 வருஷமாக முகாம்களில் வாழ்பவர்கள் மீள குடியேற வேண்டும். அவர்களது காணிகள் பலாத்காரமாக வைத்திருப்பது விடுவிக்கப்பட வேண்டும். அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். காணாமல் போன பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததை பற்றி அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். இவற்றை யார் செய்வார்கள் என்றதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். யாருக்கு வாக்களிப்பது போன்ற விடயங்கள் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனுடைய தலைமைப்பிடம் கூடி முடிவெடுத்து அந்த முடிவினை அறிவிக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் என்பது இந்த விடயங்களை சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் பேசி, சம்பந்தன் தனது ஒரு மெடிக்கல் செக்கப்புக்காக அவர் இந்தியா சென்றிருக்கின்றார். ஆகவே அவர் உடனடியாக திரும்பி இந்த விஷயங்களை அவர் கவனிக்க வேண்டும் என்றொரு விடயமும் அங்கு வலியுறுத்தப்பட்டு கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் சம்பந்தன் அவர்களின் வரவை விரைவாக எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு வருகின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் பேசப்பட்டு ஒரு மக்களுக்கு சரியான முடிவினை நாங்கள் சரியான ஒரு காலகட்டத்தில் அறிவிப்போம் என்று நான் நம்புகின்றேன். நன்றி.